குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயிலில் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு, வக்ரம் பெற்று. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான புதனும் சூரியனும் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இணைவு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பரிவர்த்தனை ஆகுது. 12ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய ராசிக்கு 7-10க்கு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதே போல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானமான வம்பு வழக்கு பிரச்சனைகளை அவமானங்களை தரக்கூடிய அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. மிதுன ராசிக்கு ஒரு விடிவு கிடைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ராசி அதிபதியினுடைய நகர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு நகர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அந்த நகர்வு ஆயிடுச்சுன்னா, அந்த பயிற்சி ஆச்சுன்னா, பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கும்பராசியில் இருக்கிறாரு. பிப்ரவரி 27 மீண்டும் அவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே நீச்சமாகுது. ஆனால் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளில் புதன் மறுபடியும் பலம் அடையக்கூடிய அமைப்பு தான். இந்த நீச்சபங்க ராஜயோகத்தால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மார்ச் மாத பலன்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன் அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் பிப்ரவரி 24ஆம் தேதி ராசிக்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுதுங்க. ரொம்ப நல்ல விஷயம். வக்ர நிவர்த்தி அடையுது. வக்ரமாக ஒரு கிரகம், அதுவும் செவ்வாய் வக்ரமாகி ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள். இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடக வீடு தான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீடாக வருது. அந்த கடக வீட்டுக்கு என்னென்ன கிரகங்களுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சூரியன் மற்றும் புதனுடைய பார்வை கிடைக்குது 11ஆம் தேதி வரைக்கும். இப்போ சூரியன் யாரு? இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி. புதன் யாரு? 1-4க்கு அதிபதி புதன். அப்போ 2 பேருமே அந்த குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாங்க. கூடவே கேதுவனுடைய ஒரு ஆதிக்கமும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் நிறைய வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். நான் பெருசா நீ பெருசா, நான் புத்திசாலியா நீ புத்திசாலியா அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு குடும்பத்து கூட ஒன்றிணைந்து ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் சேர்ந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் அமையாது. மனசுக்குள்ள விருப்பங்கள் இருந்தாலும், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும், மனசுக்குள்ள விருப்பங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தோட ஒன்றி நல்லபடியாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் அமையாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இதற்கு உண்டான வழிபாடு ஃபைனலாக அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஆனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு வக்ரமாக. பரிவர்த்தனையில் 10ஆம் இடத்துல போய் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது. அதே சமயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதே சமயம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய கருத்துக்கு, அதாவது உங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுறாங்க. வேலை இல்லாத வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குது. வருமானம் இல்லாத வாழ்க்கை துணை இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை பார்க்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில நேரங்களில் சின்னதாக உடல் தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக இந்த ஜீரணம் சம்மந்தமான விஷயங்களை, ஜீரண உறுப்புகள் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவாகுது. வெளி உணவுகளை மேக்சிமம் தவிர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை
நீங்களாகவே உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வெளியில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி என்பவனுடைய வாழ்க்கை துறை என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது வெளி உணவுகளை மேக்ஸிமம் உங்களுடைய வாழ்க்கை துணை தவிர்த்துக்கணும். நீங்களும் அதே போல தான் உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கும் அதே தான் அப்படிங்கிறது சொல்லப்போம். ஓகே, ஸோ இந்த அமைப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, உங்களை பார்த்துக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஏக்கங்கள் கேள்விகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் நினச்சிடாதீங்க. பரிவர்த்தனை ஆனாலும் குரு 10ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய செய்யக்கூடிய தொழில் வேலை தன்னுடைய தாயார், அதாவது வாழ்க்கை துணையுடைய தாயாரை விட உங்களுடைய மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு தான் போகுது, அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவர்களுடைய தாயாரும் ரொம்ப நல்லபடியாக ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவு ஒரு நல்ல மனப்பான்மை உடைய ஒரு நபராக இருந்தால் அவங்களோட சுய ஜாதகத்தை படி பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா கெட்ட விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா இங்கே ராகவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் இருக்குது, இல்லை உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்தில் ஒரு 4ஆம் இடம் கெட்டு போயிருக்குது, இல்லை உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் மாமியாரின் மூலமாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு 1க்கு 2 பேசிடுவாங்க. அது உங்களுடைய துணையினுடைய மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதானுங்க, ஸ்ட்ராங்காக உட்காந்துரும். ஸோ அதை மையமாக வச்சுட்டு சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில். சில நேரங்களில் பல நேரங்கள் நீங்களே என்னடா இவ்வளோ நேரம்டா அது நம்ம டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, நம்ம தப்பே பண்ணலாம்னு தண்டனை வைக்கணும், தேவையில்லாத அதாவது பொய் குற்றச்சாட்டுகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கும்போது அதுலேருந்து விலகி நின்னா என்ன ஆயிரப்போகுது, ஒரு மாதம் 2 மாதம் விட்டு பிடிப்போம், பேசாமல் இருந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் வேணும். அப்போது இங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவருடைய தாயாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது வெடிக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப தெளிவாக பேசிக்குவோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் 24 நாட்களுக்கு, அதாவது இந்த மாதம் முடிகிற வரைக்குமே அப்படித்தான் வைங்களேன், டக்குன்னு கோவப்பட்டுருவோம், ஒரு எமோஷனல் ஆகிடுவோம், பஞ்சுவலாக இருக்கணும்னு நினைப்பான், இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இதில் கொஞ்சம் மாற்றம் வந்ததுன்னா எனக்கு ஒத்துக்காது, நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துடுமே தவிர நம்ம வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. நம்ம ஒரு ராஜா, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பார், ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர அந்த பெண்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. இது எங்கெல்லாம் இப்படி இருப்பீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, கணவன் மனைவி உறவில், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட, டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. ரொம்ப ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது தேவையா சார் அப்படின்னா, எல்லா இடங்களுக்கும் அது தேவையில்லை. ஆனால் எல்லா இடங்கள்லையும் நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் கவலைக்கு இடமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் பெண்ட் பண்ணி போய்க்கலாம். அதாவது விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம், வளைஞ்சு கொடுக்குற நாளில் உடையாமல் இருக்கும், ஸ்டிஃபாக நிற்கிற ஆலமரம் தான் காற்றுல வேரோட சாஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டம் உணர்றதுக்கு உண்டான சூழ்நிலை மிதுனத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தா பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. கூட ராகு பரிவர்த்தனையில் அந்த சுக்கிரன் ராகு விட்டு விலக்கியும் போகிறார். அப்போது இந்த மாதத்தில் ப்ரொப்போசல் வர்றதோ இல்லை உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு பக்கம் சொல்கிறதோ எல்லாமே சின்ன ஒரு தடங்களுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் பெரிய கல்லை போடுறதுக்கு கூட இருக்கிற ஆளுகள்லாம் தயாராகிடுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரியா? ஏன்னா நம்மளாம் இப்படி இருக்கோம், இவன் மட்டும் இப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கூட இருக்கிறவங்களே சின்ன சின்ன பொடி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தாண்டி வந்துடுவீங்க. இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் லவ்வே ப்ரப்போஸ் பண்ணாலும் இல்லை உங்களுக்கு வந்தாலுமே தடங்களுக்கு அப்புறம் தான் அந்த ஜெயிக்குது, உடனுக்குடனே ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சுயஜாதகத்தில் 5ஆம் இடமும் 5ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாபுத்திகளை நடந்து 5ல் பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்.
ஓகே, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய உடலை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதை உணர்த்துறதுக்கு உண்டான வேலையை அந்த கேது செஞ்சுட்டு இருக்கிறார் 4ஆம் இடத்துலேருந்து. இப்போ செவ்வாயும் ராசிக்குள்ளே வந்துட்டார் இல்லைங்களா? ஓவராக எமோஷன் ஆகாதீங்க. நான் தான் நினைக்காதீங்க. அது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வெளியே வாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டு வேண்டாம். அதே போல் உணவில் கட்டுப்பாடு வேணும். வெளி உணவுகளை சாப்பிடக்கூடாது, முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சூடான ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காரத்தை சேர்த்தாதீங்க. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறது காரம் அதிகமாக சேர்த்ததுனால தொந்தரவுகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் நினச்சது ஜெயிச்சிருவேன் நான் சார்னா செவ்வாய் தான். அதுக்கும் 11ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் அதை ஃபைட் பண்ணி அந்த போராடக்கூடிய குணத்தை செவ்வாய் கொடுத்துட்றாரு. எதுனாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு துணிவை கொடுத்துட்றாரு. துணிஞ்சு எடுத்து அடிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த செவ்வாய் அந்த வெற்றியும் கொடுத்துட்றாரு, அதில் மாற்றம் இல்லை. தொழில் அப்படிங்கிற போது 10ஆம் இடத்துல ராகு, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் பலமாகிறதுனால தொழில் அமைப்புகள்லையும் ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சிக்க முடியும். நான் தான் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ராங்காக, இல்லையா? போராட்டங்கள் இருக்கும், கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. கணவன் மனைவி இருந்தாலும் சரி, அது பொருளாதார அமைப்புகளில் இருந்தாலும் சரி, எல்லாமே. சார் ஆமாம், பொருளாதாரத்தை பற்றி கேட்கணும்னு இல்லையா? பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு பரிவர்த்தனைக்கு அப்புறம் குருவோட ஒரு அம்சம் கிடைக்குது, பார்வை கிடைக்குது. அப்படிங்கும்போது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சீர்கேடுகள் எல்லாமே குறையும். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அளவு கையில் காசு பணம் வரும். முக்கியமாக மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாதீங்க. ஒரு புதுசாக வேலைக்கு போகிறதோ, புதுசாக வாகனம் வாங்குறதோ, வண்டி, இப்படி எதுனாலும் சரி எந்த வித புது மாற்றமும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழிபாடுன்னு கேட்டால், அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க. மகாலட்சுமிக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.